ஹே கைஸ், வெல்கம் பேக். ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அவார்டை வந்து தாய்லாண்டில் இருக்க ஃபுகெட் ப்ராவின்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ண கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் மீடியா பீப்புளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. ரொம்ப எக்ஸைட்டடாகவும் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்தது. நம்ம வீட்டிலேருந்து தடுக்கி விழுந்தாலே வந்து சென்னை ஏர்போர்ட் தான். ஏன்னா அவ்வளோ கிட்ட இருந்து சென்னையிலேருந்து நைட்டு வந்து மும்பைக்கு ஃப்ளைட்டு. மும்பைலேருந்து ஃபுகெட் ரீச் பண்ணதும் ஃபுகெட் ஏர்போர்ட்டில் ஃப்ளிப்கார்ட் டீம் வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி பஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி ரெசார்ட்டில் வந்து சேஃபாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ரெசார்ட்டில் தாய் பீப்புள் அவங்க ஸ்டைலில் வந்து வெல்கம் பண்ணாங்க. அந்த மியூசிக் எல்லாமே வந்து பயங்கர வைபாக இருந்து எப்படி இருக்குன்றத வந்து பாருங்கள். இந்த ஈவெண்ட் நடந்தது வந்து புல்மேன் ரெசார்ட்டில். டே 1 ஈவினிங்கை வந்து நம்ம தமிழ் பாய்ஸ் கேங்கோட வந்து வெளியில் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈவெண்ட்டுக்கு வந்து ஏர்லியாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு ஹாலில் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸோட பூத் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நம்ம லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜஸோட க்ரியேட்டர்ஸுமே வந்து மீட் பண்ணி பேசியிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் ஈவெண்ட்டில் அப்கமிங் ஃப்ளிப்கார்ட்டோட சாசா லீலி சேல் பற்றி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளிப்கார்ட் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மாக வந்து நமக்கு இருக்குது. இந்தியாவில் ஒவ்வொரு 3 ஃபோன் சேல் ஆகிறதுல ஒரு ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் வந்து AI ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நமக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் வேறு என்னெல்லாமே வந்து எக்ஸைட்டடாக நடக்குது அப்படின்றதுமே வந்து அப்படியே வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். AI ப்ளஸ் வந்து ஒரு புது பிராண்ட் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து நோவா 2 அல்ட்ரா அண்ட் இந்த ஃப்ளிப்புமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 ஃபோன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். AI ப்ளஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். 15,000 ரூபி பட்ஜெட் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட்டாக இருந்தது. இப்போ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை வந்து AI ப்ளஸ்லேருந்து நோவா 2 அல்ட்ரா லான்ச் பண்ணி இன்னும் பெட்டராக ஆக்கியிருக்காங்க. நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபீச்சர் பேக்கடாக மட்டும் இல்லாமல் ஓவராலாக வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து எனக்குமே வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இந்த ஃபோனை நானுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்கள்கிட்டயுமே வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போலாம் பாக்ஸில் நிறைய பேர் வந்து சார்ஜரே கொடுக்க மாட்டுறாங்க. பட் இவங்க ஒரு ஸ்டெப் வித்தியாசமாக யோசித்து பாக்ஸில் வந்து TWS இயர்பட்ஸே வந்து பண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நோவா 2 அல்ட்ரா. இந்த ஃபோனில் வந்து 6000 mAh மேசிவ் பேட்டரி, 6.78 inch AMOLED டிஸ்பிளே, 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. IP68 ரேட்டிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் பேனலில் வந்து ரிங் லைட் இருக்குது. இது வந்து மல்டிபிள் கலர்ஸ்லேயுமே வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு. கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்குமே வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ரியரில் வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, Sony IMX752 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 4K வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் அடிஷ்னலாக வந்து கஸ்டமைசபிள் ஆக்ஷன் கீஸ் இருக்குது. கேமர்ஸ்க்கு வந்து இது ஒரு ஆடானாக இருக்கும். MediaTek Dimensity 7400 ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. டெய்லி ரெகுலர் யூசேஜ் வந்து ஈஸியாகவே வந்து ஹேண்டில் பண்ணும். Android 16 வருது. பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் இந்த ஃபோன் வந்து அரௌண்ட் 15,000 வந்து நம்மளால் வாங்க முடியும். அண்ட் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஆஃபரிங்காக வந்து இருக்குது. அரௌண்ட் 10K வந்து நோவா 2 5G இருக்குது. 6000 mAh பேட்டரி, 50 MP ரியர் கேமரா, Android 16 வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸோட வருது. Unisoc T820 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் AI ப்ளஸோட மோஸ்ட் பாப்புலரான நோவா ஃப்ளிப்புமே வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஃப்ளிப் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டாக்கே நம்மளால் பார்க்க முடியாது. எப்போவுமே அந்த அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்கும். 29,999 மாதிரி பயங்கர ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ராடக்ட் டீம் கிட்ட பேசினப்போ அகைன் ரீஸ்டாக் பண்ண ட்ரை பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ணப்போ ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கிறது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் 50 MP மெயின் கேமரா, MediaTek Dimensity 7300X ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி டிஸ்பிளே வந்து ஒரு 3 inch இருக்குது. ஃப்ளிப் ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 6.9 inch டிஸ்பிளே இருக்குது. இது ஒரு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒன் ஆஃப் தி அஃபோர்டபுள் ஃப்ளிப் ஆப்ஷனாக இருக்குது. AI ப்ளஸோட பல்ஸ் டேப், இயர்பட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு கிடச்சிருந்தது. பல்ஸ் டேப்பில் வந்து 8000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் டேப் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் லைட்டராகவும் ஃபீல் ஆச்சு அண்ட் ரெஸ்பான்சிவாகவும் இருந்தது. இது ஒரு 10.95 inch டேப்லெட்டு. ஓரளவுக்கு நல்ல சைஸ்லேயுமே அண்ட் லைட்டாகவும் இருந்ததுனால கம்ஃபர்டபுளாக வந்து என்னால் யூஸ்
யூஸ் பண்ண முடிஞ்சுது. அண்டர் ₹1000 வந்து ஏஐ ப்ளஸ்லேருந்து இயர்பட்ஸுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்மார்ட் வாட்சில் வந்து இன்பில்ட் கேமராவுமே இருக்குது. அந்த ஃபங்க்ஷனல் க்ரௌனை புல் பண்ணால் கேமரா வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து ஏஐ ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஈவெண்ட்டில் வந்து மற்ற லாங்குவேஜ் கிரியேட்டர்ஸை வந்து மீட் பண்ணி பேச முடிஞ்சது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வாட்டர் பாட்டில் வெண்டிங் மிஷினுமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்துமே வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். மார்னிங் செஷன் அப்படியே வந்து மதியானம் வரைக்குமே வந்து மல்டிபிள் பிராண்ட் ஃபோன்ஸுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அதை முடிச்சுட்டு வந்து டேரெக்டாக நம்ம தமிழ் பசங்களோட வந்து லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்செலாம் முடிச்சுட்டு நம்ம தமிழ் பாய்ஸோட ஈவினிங் நியர்பையில் இருக்க பீச் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அவார்டு ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அவார்டு ஈவெண்ட்டில் வந்து வெல்கம் டான்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. கேட்டகரி வைஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிபாம், டெக் பர்னர் அண்ட் ராஜீவ் மக்னி சாருக்கு எல்லாமே வந்து கிரியேட்டர்ஸ் அவார்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து என்ன ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஃபியூச்சரில் வந்து அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த பட்ஜெட்டில் அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டில் வந்து ஏஐ ப்ளஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து ஃபோன்ஸ் வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இந்த ஈவெண்ட் பற்றி மோர் அப்டேட்ஸ்க்கு வந்து மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் மற்ற கிரியேட்டர்ஸுமே வந்து மீட் பண்ணி இன் பர்சன் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணவும் வந்து டைம் கிடச்சிருந்தது. ஒரு நல்ல மெமரபிளான வந்து ஈவெண்ட்டாக இருந்தது.